நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று அதிகாலை 3:38 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:02 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 10:36 வரை சுக்கிரமம், பின்பு திருதி. சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:02 வரை அனுஷம், பின்பு கேட்டை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். மேஷம் ராசினியர்கள். இன்று செயல்களில் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடும். எதிர்பார்ப்பாக செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பண வரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் விரும்பிய பொருட்கள் வாங்கி கொடுப்பீர்கள். இன்று தாய் வீட்டு பெருமையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவையற்ற பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபடுவீர்கள். எப்படியாவது சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தீர்த்து கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்துவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய அம்சம் இருக்குங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருப்போம். காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தற்பெருமை பேச வேண்டாம். சிறு வயது முதலே எதுவும் தெரியாது போல் இருந்து கொண்டு எதையும் தெரிந்து கொள்வது மட்டுமே புத்திசாலித்தனங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மனம் பதட்டமாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். யாரையும் நீங்க எந்த காரணத்திற்காகவும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பரணி என்று உங்களுக்கு விடாமுயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர கொடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை என்று நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கூடும் நாக இருக்க கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று கொஞ்சம் பரபரப்புடன் செயல்படுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள் என்று ஓரளவு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அக்கறையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். லாபம் சுமாராகத்தான் இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும்னாக இருக்கக்கூடும். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடும். இன்று பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. கவனமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். என்று கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. வீண் விவாதங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நீண்ட தூர பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பெண்கள் இன்று கூடுமானவரை பரபரப்புடன் காணப்படுவீர்கள்.
தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கண்டிப்பாக உங்களால படித்து ஜெயிக்க முடியுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக இன்று பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய கவனத்தை பாதுகாத்திடுவீர்கள். என்று உங்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். நல்லது நடைபெறக்கூடும். கடுமையான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. நிறைவான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று நீங்க புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவனை மட்டும் பக்கபலமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கக்கூடும். பேச்சில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்க கொடுங்க. திடீர் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பணியாளர்கள் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடு வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. செயல்களை வேகம் பெருக்கக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான வேகத்தை இன்று நீங்க பின்பற்றுவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக கூடிவிடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வச்சு இருக்கும். நம்பிக்கைக்குரிய விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும். லாபம் எதிலும் கை கூடிவிடும். மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பிடிவாத குணத்தை நீங்க கொஞ்சம் விட்டுவிட வேண்டும். அறிவு திறனும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடிய கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். மன அமைதியுடன் இருப்பது நல்லது. காதலில் முடிவு காணும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதலுக்காக சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கல்வியில் ஜெயிப்பதற்கு உங்க கையில் தான் உள்ளது. மாணவர்கள் எதையும் சிந்தித்தும் ஒரு முறைக்கு யோசித்தும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக இன்று செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. திருவாதிரை. இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முழு முயற்சி கண்டிப்பாக எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அடுத்த ஒரு பார்வைக்கு பணம் நீங்க எடுத்து செலவு செய்ய வேண்டாம். புனர்பூசம். இன்று நடக்கும் காரியங்கள் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும்.
இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பிடிவாதமும் செய்ய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பதட்டமும் பட வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கடகம் ராசினியர்கள் போட்டி பொறாமைகளில் தன்னை காத்துக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வேலைகளை தன் ஈடுபடுவீர்கள். அது மட்டுமில்லை, ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். புதிய சிந்தனை மனதிற்குள் உதிக்கக்கூடும். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் ஒரு பக்கம் வரக்கூடும் என்று புத்திரர் அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கோபமான வார்த்தைகளை மட்டும் பேசாமல் இருப்பது நல்லது. வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு அடியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதல் நெருக்கடியை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் பயப்பட வேண்டாம், அமைதி கொள்ளுங்கள். நடப்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். பின்னொரு நாட்களில் நாம எதையும் சரி செய்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்விக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். புத்தி கூர்மையும் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆட இனி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நிலைத்து காணப்படக்கூடுங்க. பூசம். இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களை கூட உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். பிடித்தமான விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி கூட கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. குடும்பத்தில் இன்று ஒற்றுமை பலப்படும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவீர்கள். என்று உங்க வாழ்க்கை நல்ல நிலைக்கு செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். அதிகார போருடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். விவேகம் ஏற்பட கொடுங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். அளவான வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க செய்கின்ற காரியத்தை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறக்கூடும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க கொடுங்க. பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நகைகளை கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கொடுங்கள், வாங்குங்கள். உறவினர்களால் உதவிகள் உண்டாகும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தீ ஆயுதங்கள் நெருப்புகள் போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. கவனமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதப்படுத்தப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு செயல்பாடுகளில் வேகம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று அதிரடியாக சில திட்டங்களை தீட்டுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிந்தித்து செயல்படக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாளிலே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாழ்க்கையும் உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. பணிகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. என்று ஓரளவு சொத்து சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. பூரம். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். உறவினர்களால் உதவிகள் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. உத்திரம். இன்று பாதாரி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள்ள ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பல விதத்திலும் முன்னேறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீரக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று தயவு செய்து வீண் விவாதங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண உதவியும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து தரமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கின்றது. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நகைகள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். உறவினர்களால் உதவிகள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நுட்பமான வேலைகளில் ஈடுபட்டு தன்னை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். காதல் குளறுபடியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் போக போக சரியாகும். காதல நீங்க கொஞ்சம் அமைதிக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் தனித்து போராடி வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்று புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடும். பண கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். என்று உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. எதிலும் வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. அஸ்தம். புதிய வீடு வாங்கும் முயற்சி வெற்றி கொடுக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மனம் என்று தைரியமாக காணப்படக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. பல சிக்கல்கள் தெரிந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களால் வாதாடி வெற்றி பெற முடியும். சித்திரை. நன்மைகள் தேடி வரக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களான எனது கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். பல விதத்தில் நன்மை ஏற்படக்கூடும். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். செல்வாக்கும் கண்டிப்பாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தீர ஆலோசித்து எதிலும் முடிவில் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஆலோசனை மேற்கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று தயவு செய்து நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க.
நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்றைய திட்டமிட்ட பணிகள் கொஞ்சம் தாமதமாக நடைபெறக்கூடும். அதனை நினைத்து கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயல்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பண வரவுக்கும் இன்று குறைவு இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நுணுக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடும். தொழில்நுட்ப அறிவு கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். இன்று ஓரளவு முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. சுலபமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடக் கொடுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். ரகசியங்களை கூட பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். இன்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் ஓரளவு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கடன் வசதிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சுவாதி. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் முறையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தேவையற்ற குழப்பங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. விசாகம். என்று எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பணி சுமை காரணமாக திடீர் கோபம் வரும். கொஞ்சம் நீங்க உற்சாகமாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த செயல்கள் உங்களுக்கு வேக வேகமாக நடைபெறக்கூடுங்க. பணி நிறைவதில் கால தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் மட்டும் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாங்க. என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி வீண் பகைகள் ஏற்பட்டாலும் விலகி செல்லும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த கடன் உதவியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாகும். உடல் நலமும் சீராகும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். என்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். ஒவ்வாத உணவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும். பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் வெற்றி பெறுவதற்கான அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. என்று பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று காதல் குளறுபடியாக இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டிடுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். சந்தேக நோக்கிலும் தயவு செய்து பார்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்கள் இன்று கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பயப்பட வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் தாமதமாக ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வீண் பகைகள் ஏற்பட்டது கூட விலகி செல்லும். பிடிவாத குணத்தை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். திடீர் கோபம் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சிறப்பு. அனுஷம். இன்று திருமண முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சில பணிகள் தாமதமானாலும் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்களும் திருப்பங்களும் ஏற்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்கக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இன்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய சிந்தனை மனசுக்குள் உருவாக்கக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். இன்று எதிர்பார்த்த சுப செய்திகளும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் பெருமையை சேர்த்து விடுவீர்கள். இன்று பெண்கள் புதிய ஆடைகளை அணியக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணமும் புழங்கக்கூடுங்க. இன்று பொதுவாகவே தனுசு ராசினருக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூட்டும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது சிறப்பை கொடுக்கும். வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யக்கூடும். பணவரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பெண்கள் இன்று தடபுடலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. காதல் மட்டுமே சின்னதாக குளறுபடியை கொடுக்கும். போக போக காதலும் கைகூடும். காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று செய்யும் பணிகள் முன்னேற்றம் இருக்கும். வியாபார விருத்திக்கு வழிவகை செய்து கொள்வீர்கள். புதிய சிந்தனை மனசுக்குள் உருவாக்கக்கூடும். இன்று புத்தாடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. விருந்து விழாக்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று நினைத்த காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம். என்று தேவைகள் பூர்த்தியாகும். நம்பிக்கைக்குரியவர்கள் நட்பாக கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். பகை ஏற்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திடகார்த்தமான நம்பிக்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். என்று எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபார போட்டிகள் அதிகரித்தாலும் ஓரளவு சிரமங்கள் சரியாக கூடும். லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. சரக்குகளை அனுப்பும் பொழுதும் விற்கும் பொழுதும் சரி கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அனுப்புங்கள். என்று உங்களுக்கு முயற்சி ஓரளவு பலிக்குங்க. அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். என்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பேச்சில் உங்களுக்கு நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்கும். திடீர் செலவுகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கட்டுக்கோப்பாக காணப்படுவீர்கள். சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும்.
சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. ஆடம்பர எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். வாகனத்தில் நின்று மித வேகத்துடன் பின்பற்றுவீர்கள். பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். மற்றவர்கள் செய்கைகளால் திடீர் கோபம் கொஞ்சம் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பிடிவாதத்தை விட்டு விடுவது மிக நல்லது. நன்மைகள் ஓரளவு தேடி வரக்கூடும். அறிவுத்திறனும் கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பண வரவு சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் கூட தடை நீங்குங்க. பெண்கள் இன்று சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தும். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். கொஞ்ச நாட்கள்ல எல்லாம் சரியாகும். எல்லாம் சரியாகி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று பேச்சில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். பிடிவாதம் என்பது துளி கூட வேண்டாம். அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியுங்க. செயல்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருவோணம். என்று கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்க கொடுங்க. செலவை கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை தரம் பிரித்து பார்த்து பின்னர் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவிட்டம். என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மனம் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். அதிகார துணையுடன் இன்று காணப்படுவீர்கள். லாபம் இன்று கண்டிப்பாக சுமாராகத்தான் இருக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. என்று பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்பட வேண்டியிருக்கும். வளர்ப்பு பிராணிகளிடம் விலகியிருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதங்கள் தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் திடீரென மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்களில் சாதகமான பலனை கொடுக்குங்க. செயல் திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பேச்சாற்றலும் வெளிப்படக்கூடும். இன்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காவிட்டாலும் காதல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிகவும் நன்மையை கொடுக்குங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவருக்கு இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களை ஏதும் தடைகள் செய்ய வேண்டாம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் அன்புடன் நடந்து கொள்வார்கள். தேவையற்ற பிரச்சனைகளை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. சதயம். இன்று உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும்.
விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். செயல் திறமையும் இன்று வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வளர்ப்பு பிராணியிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. விஷ பிராணியிடமும் விலகி இருப்பது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி இருக்கும். பிடிவாதம் வேண்டாம். போராட்டாத்தி இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பணி சுமையும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்க கொடுங்க. முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. லாபத்திற்கு எல்லாம் இன்று குறைவு இருக்காது. போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். என்று நீங்க எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாக கூடும். இன்று தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் தடைகள் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசி நேயர்கள், இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் கூட உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அபரிதமான வளர்ச்சியும் இன்று ஏற்படக்கூடுங்க. கூடுதல் பணவரவு எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற அரும்பாடுபடுவீர்கள். வெற்றிக்காகவும் கடுமையாக உழைப்பீர்கள். தேவையான பண உதவியும் கேட்டு பெறுவீர்கள். சில பணிகள் தாமதமாக இருந்தது. கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. உடன் பிறந்தோருக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். சுமூகமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று ஓரளவு சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. வேக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. அடிப்படை தேவைகளும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதலாக இன்று செயல்படுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று முன்கோபத்தை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அன்புடன் அனைவரிடமும் செயல்பட வேண்டும். காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிடிவாதம் என்பது துளி கூட வேண்டாம். போக போக எல்லாம் மாறும். என்று மாணவர்கள் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கல்வியில சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். புதிய விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தொழில்நுட்ப அறிவையும் வளர்த்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். உறவுகள் பலப்படும் நாளாக இருக்கக்கூடும். பொது பிரச்சனையை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். என்று பெண்களுக்கு தாய் வீட்டு சிதனம் கேட்டு பெறுவீர்கள். உத்திரட்டாத்தி விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் நீங்க சாந்த குணத்துடன் பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். ரேவதி என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்குங்க. செல்வ செழிப்பும் ஏற்படக்கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நெருக்கடிகள் எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.